புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்பொழுதும் தன்னுடன் நடிக்கும் நடிகைகளின் தராதரம், அவர்கள் இதற்கு முன் நடித்த கதாபாத்திரங்கள், ரசிகர்களுக்கு அந்த நடிகை மேல் இருக்கும் இமேஜ், இதையெல்லாம் பார்த்துதான் படத்தில் ஒப்பந்தம் செய்வார். ஒரு நடிகை நடிக்கும் பொழுது நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்க வேண்டியது அவர்கள் முன்னேற்றத்திற்கு உயர்வை கொடுக்கும் என உறுதியாக நம்பிய எம்ஜிஆர், தன்னுடன் நடிக்கும் நடிகை கூட இமேஜுடன் இருக்க வேண்டும், எந்த தவறும் அவர் மீது சொல்லிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார். அந்த வகையில் நடிகை பத்மினி மீது எப்போதுமே நல்ல அன்பும் அக்கறையும் கொண்டவர் எம்ஜிஆர். நல்ல கதாபாத்திரங்கள் என்றால் அவருக்கு கொடுக்க தயங்காதவர். அதற்கு ஒரு உதாரணம் உண்டு. மதுரை வீரன் படத்தில் வெள்ளை அம்மாவாக நடிக்க பத்மினியை தேர்வு செய்தார்கள். அப்போது அந்த கதாபாத்திரத்தில் திருட்டு கூட்டத்திற்கு தலைவியாக பத்மினியை சித்தரித்திருந்தார்கள். அதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர், பத்மினி ஒரு குடும்ப தோற்றம் உள்ள பெண்மணி, அவரை திருட்டு கூட்டத்தின் தலைவியாக சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எனவே கதையை திருத்தி எழுதுங்கள் என்று சொன்னார். ஆனால் படத்தின் இயக்குனர் இல்லை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று வாதிட்டார். அப்படியென்றால் நான் நடிக்க மாட்டேன் என்று சொன்னார் எம்ஜிஆர். இது கலைவாணர் NS கிருஷ்ணன் வரை பஞ்சாயத்துக்கு போனது. கலைவாணரும் எம்ஜிஆர் சொல்வதை நான் ஆமோதிக்கிறேன், பத்மினியை மோசமாக காட்டினால் ரசிகர்கள் படத்தை ஃப்ளாப் ஆக்கி விடுவார்கள், எனவே எம்ஜிஆர் சொல்வதை போல கதையை மாற்றி எழுதுங்கள், பத்மினிக்கு டூயட் சாங் எல்லாம் வையுங்கள் என்று சொன்னார். இயக்குனர் வேண்டா வெறுப்பாக பத்மினியை எம்ஜிஆருக்கு உதவி செய்யும் கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து, ஏற்று பிழைக்கும் தொழிலே சரிதானா என்கிற பாடலையும் வைத்து படத்தை உருவாக்கினார்கள். படம் மாபெரும் வெற்றியடைந்தது. எம்ஜிஆருக்கு தெரியும் மக்களுக்கு எது பிடிக்கும் என்று. அதே போல ரிக்ஷாக்காரன் படத்தில் எம்ஜிஆரின் அக்காவாக நடித்திருப்பார் பத்மினி. அந்த வேடத்துக்கு முதலில் விஜயகுமாரியை தேர்வு செய்திருந்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் தலையிட்டு இந்த வேடம் படத்தில் மிக திருப்புமுனையை ஏற்படுத்தும், எனவே பத்மினியை போடுங்கள் என்று சொன்னார். சத்யா மூவிஸில் எம்ஜிஆர் பேச்சுக்கு வேறு பேச்சு கிடையாது. எனவே பத்மினியை தேர்வு செய்து எம்ஜிஆரின் அக்காவாக நடிக்க வைத்தார்கள். படம் வெற்றிகரமாக ஓடியது. இப்படி தன்னுடன் நடிக்கும் நடிகர் நடிகைகள் முதல் டெக்னீஷியன் வரை எம்ஜிஆர் கவனமாக பார்த்து தேர்வு செய்வார். அதனால்தான் எம்ஜிஆர் படங்கள் இப்படி மாபெரும் வெற்றி அடைந்தது. பத்மினியுடன் எம்ஜிஆர் நடித்த படங்கள் அனைத்தும் பேசப்பட்ட படங்கள். மதுரை வீரன், அரசியலங்குமரி, மன்னாதி மன்னன், ராஜராஜன், ராணி சம்யுக்தா போன்ற படங்கள் பெரிதும் பேசப்பட்டது. இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த ஜோடி படங்கள் மக்களுக்கு மிகவும் பிடித்தமான படமாக இருந்தது. மன்னாதி மன்னன் படத்தில் கண்கள் இரண்டும் என்று உன்னை சேருமோ என்கிற பாடலுக்கு அற்புதமாக நடித்திருப்பார் பத்மினி. அதே போல அரசியலங்குமரி படத்தில் எம்ஜிஆருக்கு தங்கையாக நடித்திருப்பார். இவர்கள் இருவரும் ராசியான ஜோடி என்று கூட பேசப்பட்டது. ஒருமுறை ராணி சம்யுக்தா படத்தில் எம்ஜிஆர் பத்மினி நடிக்க வேண்டிய காட்சி. அப்போது பத்மினியை எம்ஜிஆர் குதிரையின் மேல் கடத்தி செல்வது போல காட்சி படமாக்கப்பட்டது. அப்போது பத்மினிக்கு திருமணமாகி கருவுற்றிருந்தார். குதிரையில் ஏற்றி சென்ற பிறகு இறங்கும் போது அங்கிருந்த மேக்கப் மேன் ஒருவர் மூலம் இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிய வந்தது. உடனே பத்மினியிடம் வந்து, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட, உண்மையை சொல்லியிருந்தால் இந்த காட்சியை தவிர்த்திருக்கலாமே என்று சொல்ல, நீங்கள் இருக்கும்போது பாதுகாப்பாக உணர்கிறேன் அண்ணா, இதில் ஒன்றும் பெரிய சங்கடம் இல்லை, என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது என்று சிரித்து கொண்டே சென்றார். இருந்தாலும் எம்ஜிஆர் மன வருத்தத்தில் இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட பத்மினி ஹிந்தியில் நடிகர் ராஜ்கபூருடன் மிக மோசமாக நடித்திருந்தார். ஈரமான வெள்ளை சேலையில் உள்ளாடை தெரிய நடைந்தபடி கிராப் வெட்டி கொண்டு ஒரு பாடலுக்கு வருவார். அதே போல லண்டனில் படப்பிடிப்பு நடந்தபோது ராஜ்கபூர் மனைவிக்கும் பத்மினிக்கும் நடந்த சண்டையில் இருவரும் அடித்து கொண்டார்கள் என்றெல்லாம் செய்தி வந்தது. அப்போது மிகவும் மன வருத்தப்பட்டார் எம்ஜிஆர். உடனே போனில் பத்மினியுடன் பேசிய எம்ஜிஆர், என்னம்மா உன்னை பற்றி இப்படி செய்திகள் வருகிறது, இது போன்ற மோசமான படங்களில் நடித்து கொண்டு இருக்கிறீர்களே, உங்கள் எதிர்காலம் என்ன ஆவது, தயவு செய்து பணத்துக்காக இப்படியெல்லாம் கேவலமாக படத்தில் நடிக்க வேண்டாம், நான் ஒரு அண்ணனாக உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன், அதன் பின் நீங்கள் கேட்பதும் கேட்காததும் உங்கள் பாடு என்று சொல்லிவிட்டார். பத்மினி ஒரு கணம் ஆடி போய்விட்டார். இவருடன் நாம் அதிக படங்கள் நடிக்கவில்லை என்றாலும் நம் மீது இவ்வளவு அக்கறை கொண்டு இப்படி சொல்கிறாரே என்று அதிர்ச்சியடைந்து அதுபோன்ற படங்களில் இனி நடிப்பதில்லை என்று முடிவு செய்தார். அதே போல பத்மினியுடன் எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்து கொண்டிருந்த போது பத்மினி வெளிநாட்டில் உள்ள கணவரை பார்க்க விசா வாங்கி வைத்திருந்தார். அன்றைய தினம் அவர் கிளம்ப வேண்டிய நாள். எம்ஜிஆர் காதுக்கு இந்த தகவல் போனதும் உடனே வேறு எந்த காட்சியும் எடுக்க வேண்டாம், பத்மினி நான் சம்பந்தப்பட்ட காட்சியை முதலில் எடுத்துவிட்டு பத்மினியை அமெரிக்காவுக்கு அனுப்புங்கள் என்று உத்தரவு போட்டார் எம்ஜிஆர். அவர்கள் இருவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை இரவு பகலாக எடுத்து விரைவில் முடித்துக்கொண்டு பத்மினியை அமெரிக்கா அனுப்பி வைத்தார்கள். இப்படி எல்லா வகையிலும் ஒரு அன்பு சகோதரனாக பத்மினியின் மனதில் இடம் பிடித்தவர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.